லைட் அடிச்சு அப்படி எதனே பார்த்துருப்பாங்க. கப்ளிங் இந்த ஓஸ் இது நாகரிகமான வார்த்தை. முதல்லாம் போடா என் சூ மயனே அப்படி பேசக்கூடாது. இனிமேலாம் இன்னையிலேருந்து நடைமுறை கொண்டு வாங்க. போடா என் கப்ளிங் மயனே, போடா என் ஓசு, போடா கோத்தா செவரொட்டி. ஏய் அந்த பிள்ளைக்கு வர சிமெண்ட் முடியும் ஒவ்வொன்னா உருவாக்கி விட்டேன். எனக்கு அசிங்கம் என்பது மாறி அழகான தமிழ் வார்த்தையா வந்துவிட்டது கப்ளிங். பள்ளிக்கூட வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பயலுக பேக்க கொண்டு 2 பேர் நடந்து போகுது. கப்ளிங் ஓஸ் கப்ளிங் ஓஸ் கப்ளிங் ஓஸ். படிச்சுட்டு போறேன். ஓஸ் என்பது என்ன, ஓஸ் என்பது என்ன, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குரிய அந்த இடத்தின் கப்ளிங் கொண்டு போய் சொருகுவதே ஓஸ் எனப்படும். இப்படி கிளம்பிட்டு வாத்தியாரு அங்கே எழுதி போன போதே ஓசு லென்த் 2 சென்டிமீட்டர், கப்ளிங்கே என்ன செய்வது, ஒல்லி டவர் கிடைக்காவிட்டால் பனைமரத்தில் ஏறி மச்சக் வேணா வேமா சண்டை ஓடணும். ஒரு காசை வாங்கிட்டு நான் போனோம். அந்த அவன் இங்கேருந்து வந்தானே, என் தம்பி தெரிஞ்சிட்டான். ஒன்னே மாதிரி ஒருத்தன் அங்கே முளைச்சிட்டான். வேணா மது பழக்கம் குடிச்ச என் அண்ணன் தம்பிக்காக இந்த பாட்டு சமர்ப்பணம். என் அன்பு தம்பிகளே அன்னைங்களே, இந்த மாதிரி நீங்க சிரிச்சு வாழணும். உங்களுக்கு எந்த தொழில் நேசிக்கிறீங்களோ அதை செய்யுங்க. தீய பழக்கத்துக்கு மட்டும் அடிமையாயிராதீங்க. இனிமேல் நம்ம எல்லாருமே அடுத்த ஒரு பிறவின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. இந்த பிறவிலேயே ஒவ்வொரு மனிதனும் நம்ம பிறந்த ஊருக்கும் இந்த பெருமாள் நாடுன்னு சொல்லும் போது கபாடியில் எல்லாருமே சொல்றாங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், எங்க ஏரியா பேர் வாங்கின ஒரு டீம் இருக்கு, ஆப்பனூர். முதலுத்துறை இருக்காமல் உள்ள ஆப்பனூர், அங்கிட்டலாம் நிறைய டீம் இருக்கு. அது மாதிரி எங்க சொன்னாலும் இந்த பெருமாள் நாடு தெரிவது இது போதுமையா? இந்த மாதிரி நீ பேர் வாங்கும் போது என் தம்பிகளை எங்க அன்னைங்களை கன்னத்துல முத்தமிட்டு பாதத்தை தொட்டு வணங்குறேன். எம்கேஆர் தீய பழக்கத்துக்கு அடிமையாகாதங்கயா. உங்கள் மத்தியிலே கோமாளி போடக்கூடிய இந்த விவசாய குடும்பத்தில் செம்புரியாடு மேய்ச்சவன் தான் இந்த எம்கேஆர். பெருமை கொள்கிறேன். செய்த தொழிலே தெய்வம் ஐயா.